பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆமருவி தேவநாதன். நான் ஒரு எழுத்தாளர். இந்த சீரீஸ் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போவது நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வரலாறு எப்படி இருந்தது, எப்படி ஆனது அப்படிங்கிறத பற்றி. இதற்கு நம்முடைய இமேஜினேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஒரேடியாக தூய தமிழ்லையும் இருக்காது. நம்ம பேசக்கூடிய தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷ் கொஞ்சம் வரும். ஏன் இங்கிலீஷ் வரும்னா, வெள்ளைக்காரன் எழுதின நிறைய புக்ஸ்லேருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால இங்கிலீஷும் கொஞ்சம் வரும். ஸோ எல்லாத்துலேருந்தும் கலந்து கட்டியாக ஆதாரங்களின் அடிப்படையில் நம்முடைய வரலாறு என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, அது எப்படி ஆக்கப்பட்டது, யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1600களில் நம்ம நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. மேற்கத்திய உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா என்றாலே அது ஒரு பாம்பாட்டிகள் இருக்கிற நாடு, பிச்சைக்காரர்கள் இருக்கிற நாடு அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் ஏற்படுத்த இப்படியான ஒரு அமைப்பு இருந்தது. இந்தியானாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் 1600 இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ராய் மேக்ஸ்ஹாம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் எழுதுறதை பற்றி அந்த புக்கிலேருந்தே நான் படிக்கிறேன், கேளுங்க. அந்த புஸ்தகத்தோட பேர் இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு பை ராய் மேக்ஸ்ஹாம். வங்காளத்தின், அதாவது அப்போ இருந்த வங்காளத்தின் பெரும் பகுதியில் ஆண்டுக்கு 3 போகங்கள் அறுவடை நடக்கும். நம்ம ஊரில் ஒரு போகம் நடக்கிறதே பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்குது. இண்டிபெண்டன்ஸுக்கு 75 வருஷத்துக்கு அப்புறம். வசந்த காலத்தில் பருப்பு வகைகளின் சிறிய அறுவடை நடக்கும், 3 போகம் போக. செப்டம்பரில் ஒரு நெல் அறுவடை இருக்கும். டிசம்பரில் மிக பெரியதொரு அறுவடை இருக்கும். இந்தியாவின் மிக வளமான பகுதிகளில் வங்காளமும் ஒன்று. உலகம் முழுவதும் விரிவாக பயணம் செய்தவரான இத்தாலிய நாட்டை சார்ந்தவர் லூடோவிகா டி வதர்மா. அவர் பேர் நான் சரியாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. அவர் 16ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடு அனைத்து வகை தானியங்களிலும் சர்க்கரை, இஞ்சியிலும் செழித்து நிற்கிறது. உலகிலேயே வாழ்வதற்கு மிகவும் சிறந்த இடம் இதுவே இப்படின்னு ஒரு இத்தாலிய நாட்டு ஆள் ஒருத்தர் இந்த பக்கம் பார்த்துட்டு எழுதிட்டு போகிறார். இதை ராய் மேக்ஸ்ஹாம் தன்னுடைய இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுறதாக B.R. மகாதேவன் என்கிற இக்காலத்திய ஆசிரியர் பாரதம் நேற்று இன்று நாளை என்று ஒரு புஸ்தகம், அதில் இதை பற்றி டீட்டெயிலாக எழுதுகிறார். ஆக 16ஆம் நூற்றாண்டில் அமோகமான விளைச்சல் இருந்திருக்கு. சர்க்கரை, இஞ்சி இதிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் நம்ம நாடு இருந்திருக்கு. மக்கள் வளமாக இருந்திருக்கிறார்கள். இத்தாலியிலேருந்து அன்னிக்கே வந்தவர் சொல்கிறார், உலகிலேயே வாழ்வதற்கு மிகவும் சிறந்த இடம் இதுவே என்று அவர் 16ஆம் நூற்றாண்டில் எழுதிட்டு போயிருக்கார். அப்படி இருந்த நம்முடைய நாடு, இது ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு இமேஜ், அன்னைக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மாதிரியே இன்னும் பல வருஷங்கள் நாம் எடுக்க போகிறோம். எது வழியானா புக்ஸ் வழியாக. ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ஒரு புஸ்தகத்துலேயும் என்னென்ன அன்றைக்கி என்ன பிக்சர் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். பார்த்துட்டு எப்படி இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக டெப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கிறோம். இந்த 16ஆம் நூற்றாண்டில் இப்படி இருந்தாலுமே நம்ம நாட்டில் எப்பயுமே மாறி பஞ்சம் வரும். எப்பயுமே பஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது இயற்கையானது. ஒரு இடத்துல மழை அதிகமாக பெய்யும், ஒரு இடத்துல பெய்யவே பெய்யாது. ஒரு சில இடங்களில் பல ஆண்டு கணக்காக மழை பெய்யாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் உண்டு. ஆனால் ஒரு இடத்துல மழை பெய்யும் போது, ஒரு இடத்துல பஞ்சம் ஏற்படும் போது
பஞ்சம் பிழைப்பதற்கு மக்கள் வேறு இடத்துக்கு போவாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல பஞ்சம் கிடையாது. ஆனால் வெள்ளை அரசுகள் வந்த பிறகு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு, அதற்கப்புறம் வெள்ளை அரசு 1857 வெள்ளை அரசு ஆச்சு. அதுக்கப்புறமும் ஏற்பட்ட பஞ்சங்கள் இப்படியானவை இல்லை. முன்னாடி இருந்த பஞ்சங்களின் போது பாரதத்தினுடைய மண்ணின் மைந்தர்களான மன்னர்கள், அது சேர சோழ பாண்டியர்கள்லேருந்து எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் விஜயநகரா, நாயக்கா இவங்களெல்லாம் பீரியட்லேயும் பஞ்சங்கள் வந்திருக்கு. ஆனால் பஞ்சங்களின் போது மன்னர்கள் வரி வசூலை விலக்கினார்கள். இதற்கான எவிடன்ஸ் நிறைய இடங்கள் இருக்குது. செப்பேடுகள்லாம் கூட இருக்குது. ஒரு சில பழைய கோவில்களில் இப்போ நாம் போய் பார்த்தோம்னா, இந்த கோவிலுக்கு இந்த இவ்வளவு இடம், இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விளைச்சலை வைத்துக்கொண்டு இந்த கோவிலுடைய தான தர்மங்கள் இங்கே நடக்கணும் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. கோவிலில் தான தர்மங்கள்னா என்ன? இறைவன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற போகிறானா என்ன? இல்லை. அந்த மாதிரியான இடங்களிலிருந்து வரக்கூடிய அரிசியை, பருப்பை இறைவனுக்கு என்ற பெயரிலே வைத்து அந்த இடத்துல பஞ்சம் வரும்போது அந்த ஊர் மக்களுக்கு அளிப்பது தான் மன்னர்களுடைய பணியாகிறது. இவங்க டைரெக்டாக சொல்லலை. இந்த மாதிரி இன்டைரக்டாக பல ஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கோவிலுடைய கோபுரங்களில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஊர் கோவில் கோபுரங்களில் பல அடுக்குகளாக இருக்கும். ஒவ்வொரு அடுக்குலேயும் பெரிய அளவில் இடம் இருக்கும். உள்ளே ஏறி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு அவ்வளோ பெரிய இடம் அங்கே போய் வச்சுருக்கான் அப்படின்னா, பெரிய அளவில் ஆறுகளில் வெள்ளம் வரும்போது அரிசி முதலிய தானியங்கள் மேலே கொண்டு போய் வச்சுருவாங்க. வெள்ளம் வந்தாலும் இது அழிஞ்சு போகாது. மக்களுக்கான தானியங்கள் அழியாது. அந்த தானியங்களை மறுபடி கீழே கொண்டு வந்து உணவாக்கி மக்களுக்கு உணவளித்த நாடு நம்முடைய பாரத நாடு, குறிப்பாக நம்முடைய தமிழகம். அதனால் இந்த பக்கம் இருக்கிற கோவிலெல்லாம் வேறு ஆர்கிடெக்சரில் இருக்கும். உள்ளுக்குள்ளே இடம் இருக்கும் ஒரு டயர்லையும். ஆக அதிக மழை பெய்து வெள்ளம் வந்தால் அரிசி தானியங்களை பாதுகாப்பதற்கும் தேவை கோவில். மழையே பெய்யலை, ஒரே பஞ்சமாக போச்சுன்னாலும் அங்கே இருக்கிற அரிசியை எடுத்து மக்களுக்கு உணவளித்த இடம் கோவில். ஆன்மீகமும் மக்களுடைய அன்றாட வாழ்வியலும் ஒன்று சேர இருந்திருக்கிறது. இதற்கு அரசாங்கம் கோவில்களுக்கான இடங்களை அளித்திருக்கிறது. இந்த மாதிரியான இடங்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தானங்கள் நடைபெறுவதற்கு யார் இடையூறாக இருக்கிறானோ, ஹானியாக இருக்கிறானோ, அவன் 1000 காராம் பசுக்களை காசியில் கொன்ற பாவத்திற்கு ஆளாவான்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கு. ஒருவேளை இந்து அறநிலையத்துறை மாதிரியான ஆட்கள் வருவாங்கன்னு அவங்களுக்கு அப்போவே தெரியுமோன்னு எனக்கு தெரியல. அந்த அளவு டீட்டெயில்டாக மக்களுடைய நலனில் ஈடுபாடு கொண்டு செய்த அரசாங்கங்கள் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கின்றன. ஒருவேளை ஒரு இடத்துல பஞ்சம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துக்கு வரி இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். வரியை குறைக்கிறார்கள். இந்த இடத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது இந்திய மன்னர்கள் நம்மை ஆண்டபோது இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 1760 அந்த சமயத்தில் பீகார் இடத்துல அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கவர்னருக்கு ஒரு கடிதாசி எழுதுகிறார். ஏன்னா அப்போல்லாம் வங்காளம் தான் இந்தியாவுடைய கேபிட்டலாக இருந்திருக்கு. அதில் ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்று எழுதுகிறார். அதில் சொல்கிறார், விரைவில் இந்த நிலைமை மோசமாக போகிறது. தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் பேரிழப்பையே ஏற்படுத்தும். பாட்னாவில் நடப்பதை வைத்து பார்க்கிற போது உள்நாட்டில் மிகவும் மோசமாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. கடந்த 10 நாட்களில் எங்களுடைய தெருக்களில் நாளொன்றுக்கு 60க்கு மேற்பட்டவர்கள் கொலை பட்டினியில் இறந்து விட்டிருக்கிறார். இவர் ஆங்கில அதிகாரி, இவர் உண்மையை சொல்கிறார். ஆனால் வங்காளத்தில் ஆண்டு கொண்டிருந்த கவர்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவருக்கு மேலதிகாரிக்கு லெட்டர் எழுதுகிறார். வரி வசூலிப்பில் எந்த வீழ்ச்சியும் இல்லை. இங்கே அதிகாரி சொல்கிறது, மக்கள் இங்கே பஞ்சம் வந்துடுது,
இங்கே சோறு இல்லை என்று சொல்கிறாரு. எல்லாரும் செத்து போகிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாவறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுடைய வரி வசூலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு எழுதுகிறார். இது வந்து பிப்ரவரி மாதம். ஏப்ரல் மாதத்தில் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, வரியை இன்னொரு 10% ஏற்றுறாங்க. மே மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான இழப்பு ஏற்பட போகிறதுங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்கிறது, வங்காளத்தினுடைய ஆட்சிக்கு. அப்போ வந்து எழுதப்பட்ட வாசகம் இது, உயிரிழப்பும் பிச்சை எடுப்பும் அதிகரித்து விட்டிருக்கிறது. செழிப்பான பகுதியாக இருந்த பர்னியாவில் 1/3 இறந்து விட்டார். ஒரு இடத்துல 1/3 ஆள் போயாச்சு. பிற பகுதிகளிலும் இதான் நிலைமை அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ வந்து கோடைக்காலம், அப்போ பஞ்சம் முழுக்க நடந்திருக்கு. அந்த பர்னியாங்கிற இடத்துல இருந்து அங்கே ஒரு நீதிபதி இருக்கார். அவர் வந்து அரசாங்கத்துக்கு எழுதுகிறார். அகெயின் பெங்காலுடைய அரசாங்கத்துக்கு எழுதுகிறார். குறைந்தது 30-40 பேர் தினமும் இறக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் பட்டினியால் இறக்கிறார்கள். விதை நெல்லை உணவாக விற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகள், சட்டி சாமான்கள் எல்லாம் விற்கப்படுகின்றன. குழந்தைகளை விற்றாலும் வாங்க ஆளில்லை என்று எழுதுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? பெற்ற குழந்தையை விற்று உணவு வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையில தான் அன்னைக்கு அந்த இடம் இருந்திருக்கு. இதை ஒரு நீதிபதியே அரசாங்கத்துக்கு எழுதுறார். இன்னொரு கலெக்டர் ஒருத்தர், ஜேசோர் அப்படிங்கிறவர், அவர் ஒன்று எழுதுறது, பக்கத்து காடுகளில் இருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து கொடுத்து உணவு கேட்கிறார்கள். தனது மகன்கள் மகள்களை விலைக்கு கொடுக்கிறார்கள். பல குத்தகைக்காரர்கள் வயலை விட்டு ஓடிவிட்டார்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கு. கோர காட்சிகள் நீடிக்கின்றன. மனித குலத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இந்த கொடூரம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. இறந்தவர்களை தின்று வாழும் நிலைக்கு போய்விட்டார்கள். சில இடங்களில் இந்த சில மாதங்களுக்குள் அந்த பகுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 16இல் 6 பேர் என்பதாக ஆகிவிட்டு. ஒரு இடத்துல 16 பேர் இருக்கான்னா அதில் 6 பேர் இறந்து போகிறான். இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க 500 பேர் ஒரு நாளைக்கு இறந்து போகிறாங்கிறாங்க. இப்படியே பண்ணி ஒவ்வொரு மாநிலமாக, ஒவ்வொரு மாகாணமாக இந்த பஞ்சம் அதிகரித்து கொண்டே போகிறது. சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்கெல்லாம் என்ன தான் செஞ்சாங்க? ஏன் இப்படி பஞ்சம் வந்தது? நம்முடைய தாய் மண், நாம் வந்து வந்தே மாதரம்னு சொல்கிறோம்ல, இந்த மண் அம்மா இல்லையா, தாய் இல்லையா? தாய்க்கு தன்னுடைய மகன்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். தாய்க்கு தன் பிள்ளைக்கு, மகளுக்கு உணவு கொடுக்க தெரியும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறதும் தெரியும். ஆனால் அந்த மண் மனிதனுக்கு உணவு கொடுக்குமே ஒழிய மனிதனுடைய பேராசைகளுக்கு அது என்றைக்கும் ஒத்துழைக்காது. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்கெல்லாம் இங்கிலாந்தில் இருக்காங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எம்பிஸாக இருக்காங்க. இதில் எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற கம்பெனியே கிட்ட ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய நிலம் இந்தியா. அந்த கம்பெனிக்கு ஒரு ஆக்ட் போட்டு அது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்குது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே எம்பிஸு, அவங்களே லாவும் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வேணும்? கம்பெனி ப்ராஃபிட்டில் போகணும், அவ்வளோதான். எப்படி ப்ராஃபிட்டில் போகிறது? இந்த காலத்திலே பல கம்பெனிகளில் நாம் பார்க்குறோம், இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸுங்கிறது கிடையாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? அப்போது இந்த மண்ணில் அரிசி விலையும், கோதுமை விலையும், பருப்புகள் விலையும், கீரை விலையும், மக்களுடைய இந்த விலங்குகளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது விளையும். ஆனால் அவங்க என்ன பயிரிடத்துக்கு நம்மளை கம்பல் பண்ணாங்கன்னா, பருத்தியை பயிரிட கம்பல் பண்ணுறாங்க. இந்த நாட்டில் இலவசமாக பருத்தியை பயிரிட்டு பெரிய அளவில் அறுவடை செய்து அதை
இங்கிலாந்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஆடையாக நெய்து அதிக விலைக்கு நம்மகிட்டே விற்கிறது. உணவு கொடுக்கக்கூடிய இந்த தாயால் மனிதனுடைய பேராசைக்கு இணங்க முடியாது இல்லையா? அந்த பாயிண்ட் நம்ம மனசில் வச்சுன்னு இதுக்கு மேலே பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு புக்கு, நீங்கள் மற்றதை சொல்லிடலாம், இது ஒரு சில புஸ்தகங்கள் சங்கி புஸ்தகமாக இருக்கும், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு எழுதலாம். இதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா இதை எழுதினவர் சசி தரூர், அண்ட் ஈரா ஆஃப் டார்க்னஸ், த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படிங்கிற புஸ்தகத்தில் இப்போ சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி ஆச்சு? இது நாம் இன்னும் 1850s வரவே இல்லை, இன்னும் முன்னாடியே தான் இருக்கிறோம். அவர் சொல்கிற எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். போதிய அளவு அரசு முறை நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்ததன் மூலம் பஞ்சங்களில் தலையிட பிரிட்டிஷார் மறுத்து வந்தனர். 3 வகையான கருத்துகளின் அடிப்படையில் அவர்கள் அதற்கு நியாயம் கற்பிக்கவும் முனைந்தனர். தாராள வர்த்தகை கொள்கைகளை எந்த அணையும் போட்டு அரசாங்கங்கள் தடுக்கக்கூடாது என்பது ஒரு கொள்கை. அதுக்கு மேலே இன்னொரு கொள்கை ஒன்று இருக்கு, மக்கள் தொகை கோட்பாடுன்னு ஒன்று. மண்ணின் சக்திக்கு மீறி மக்கள் தொகை பெருகினால் வேறு வழியே இல்லாமல் அது மனிதர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும். அதன் மூலம் மக்கள் தொகையின் சரியான அளவு மீட்கப்படும். இது ஒரு பியூர் வர்த்தகம் மட்டுமே மக்களை பார்த்தால் ஏற்படுகிற, அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா அது இப்படி தான் பார்க்கும். அதாவது இருக்கிற இடத்த விட அதிக அளவு மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, அதனால் அவங்க சாகலாம், அதனால் தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அடுத்தது, அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே நடக்குதான். ஆகையினால பட்ஜெட்டில் இல்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்பது இன்னொரு கொள்கை. பஞ்சத்தை மட்டுமில்லை, பிளேகு முதலிய கொடிய நோய்களையும் அயல் நாட்டினர் ஒரு வகையில் வரவேற்கவே செய்தார்கள் என்று எழுதுகிறார். அளவற்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தேவன் தரும் தீர்வு என அமெரிக்க அரசியல் தலைவரும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக 3 முறை இருந்தவருமான வில்லியம் ஜென்னிங்ஸ் பிரையன்கிறவர் சொன்னதாக சசி தரூர் சொல்கிறார். ஸோ எல்லாருக்கும் ஒரே அமைப்பு, மக்கள் எவ்வளோ பேர் சாகணும், எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு தேவனே டிசைட் பண்ணிடுறான். ஒரிசா, இப்போ நம்ம வெங்காளத்தை பார்த்துட்டோம், இதுக்கு அடுத்து ஒரிசாவுக்கு வரும். 1866 வந்துட்டோம். இப்போ நம்ம அதில் ஒரிசா பஞ்சத்தில் 15 லட்சம் பேர் பட்டினியால் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த வருஷத்தில் 20 கோடி பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பவுண்டுங்கிறது மோரர்லெஸ் 1/2 கிலோ, இன்றைக்கு 1/2 கிலோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பஞ்சத்துக்கு வரோம். 1875லேருந்து 77 வரைக்கும் நடந்த, 78 வரைக்கும் கூட சொல்லலாம், 2ஆம் தாது வருஷ பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு வரும். அதை பற்றி லார்ட் ஆஸ்பான் அப்படிங்கிறவர் எழுதுறது. அந்த பஞ்சத்தால் முக்கியமாக நம்முடைய மாநிலம் பாதிக்கப்பட்டது, சென்னை பாதிக்கப்பட்டது. 2வது தாது வருஷத்து பஞ்சம், அதை ஒட்டி பஞ்ச கும்மிகள்லாம் கூட ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு கூட ரொம்ப வயதானவங்கள்ட்ட அந்த பழைய பாடல்களுடைய எச்சங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு அதோடைய இம்பேக்ட் இருந்ததுன்னா, உறவினர்களால் வழக்கமான இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு சாவுகள் கணக்கில் அடங்காமல் இருந்ததால் கொத்து கொத்தாக சடலங்கள் பழைய கிணறுகளுக்குள் தள்ளப்பட்டன. ஒரு நேர அரைகுறை உணவுக்காக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளையும் விற்றனர். பசி கொடுமையால் படும் துன்பங்களை காண விரும்பாமல் ஆண்கள் தங்கள் மனைவியரை குளம் குட்டைகளுக்குள் தள்ளினர். இத்தகைய கோர மரண காட்சிகளுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய அமைதியையும் ஆனந்தத்தையும் எவ்வித குறையுமின்றி பராமரித்தது. செய்தித்தாள்கள் மௌனம் சாதிக்குமாறு வற்புறுத்தப்பட்டன. கள்ளக்குறிச்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பசியால் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மக்கள் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இதுவும் an era of darkness by சசி தரூர். அவசியம் இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க.
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். இது 2ஆம் தாது வருஷத்து பஞ்சம். அந்த சமயத்தில் தான் நம்ம ஐஸ் ஹவுஸ் எல்லாம் வந்தது. நீங்கள் வந்து மெட்ராஸில் இருக்கிறவரா இருந்தீங்கன்னா இந்த ஐஸ் ஹவுஸ் பக்கம் போகும்போது இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், ஐஸ் ஹவுஸ் எப்படி கட்டினாங்க, யார் கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க, அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். 1875 இந்த பீரியடில் வந்த மாபெரும் பஞ்சத்தின் போது இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், மிகப்பெரிய அளவில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டார்கள். அதாவது பஞ்சம் பிழைப்பதற்காக என்று. ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல ஆரம்பித்த பஞ்சம் நம்முடைய சவுத் இந்தியா முழுக்கவே இருந்தது பெரிய அளவில். இப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒத்தனாவது உயிர் பிழைச்சா போறோம்னு சொல்லி ஒரு ஆளை இந்தியாவில் விட்டுட்டு மற்ற எல்லாரும் வந்து தங்களை அடிமைகளாக விற்றுக்கொண்டு மலேயா, ஃபிஜி முதலான நாடுகளுக்கெல்லாம் தங்களை அடிமைகளாக அவங்க போகிறாங்க. போகிற வழியில் கப்பல்களில் அவர்கள் இறந்து விட்டால், ஏதாவது அவர்களுக்கு இந்த மலேரியா, காலராவெல்லாம் அப்போ ரொம்ப சகஜம், இப்பயும் இருக்குது. இதெல்லாம் வந்ததுன்னா அவர்கள் உடல்களை அப்படியே தூக்கி பே ஆஃப் பெங்காலில் போட்டு அவங்க போயினே இருப்பாங்க. மிச்சம் போய் சேர்றவன் யாராவது ஒத்தனாவது தன்னுடைய குடும்பத்தில் பிழைக்க மாட்டானா என்கிற எண்ணத்தில் அப்படி அடிமைகளாக தங்களை தாங்களே விற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு போனவங்க தான் இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூரில் அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபிஜி இந்த மாதிரியான நாடுகளில் இந்த பஞ்சத்தை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணாமல் இந்த பஞ்சத்தை எப்படியாவது கண்டினியூ பண்ணுங்க என்று இந்த மலேயா முதலான நாடுகளில் இருந்த ஆங்கில வெள்ளை ரப்பர் பிளான்டேஷன் முதலான காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள், ஆங்கில கம்பெனிகள் இந்திய ஆங்கில அரசாங்கத்துக்கு வற்புறுத்தி இவர்கள் இந்த பஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் முற்று பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டி அதற்கான காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஏன்னா இங்கே பஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னா அங்கே ஆட்கள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய ஆள் கிடையாது. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்து கொண்டே தான் இருந்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஹியூமன் ரைட்ஸ், LGBTQ, இந்த ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த புத்தகங்களை யாராவது இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் உலகத்தை ஆண்ட அழகு என்னங்கிறது அவங்க பார்க்கலாம். அதை பற்றி இது இந்த பீரியடில் முக்கியமான இன்னொரு சமாச்சாரம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது 1835 உப்பு வேலி என்று ஒன்று கட்டினாங்க இந்தியாவில். ஒரிசாவில் ஆரம்பித்து பஞ்சாப் வரைக்கும் ஒரு வேலி, பெரிய முள்வேலி. அந்த முள்வேலியில் கொடுமையான பாம்புகள், தேள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய எத்தனை விஷ ஜந்துக்களையும் கொண்டு வந்து போச்சு. ஸோ தட் உப்பு வணிகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாத பார்த்துக்கிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சவர் ராய் மேக்ஸ்ஹாம் அப்படிங்கிற அறிஞர். அவர் இங்கிலாந்துலேருந்து தன்னுடைய ஓய்வூதியத்தை செலவு செய்து கொண்டு ஏதோ ஒரு பழைய புஸ்தக கடையில் போய் ஒரு புக் எடுத்து படிக்கும்போது 1870களில் இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் வாழ்ந்த ஒரு ஆங்கில இராணுவ அதிகாரியினுடைய டைரி குறிப்பு அவர்களுடைய கையில் கிடைக்கிறது. அவர் அந்த புத்தகத்தை படித்து விட்டு இது இப்படிலாம் நடக்குமா, நம்மளுடைய வரலாற்றிலே இதெல்லாம் இல்லையே என்று சரி இதை ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லி தன்னுடைய ஓய்வூதியத்தை செலவிட்டு இந்தியாவுக்கு வந்து அப்படி ஒரு வேலி அமைத்தார்களா என்பதை பார்த்து கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து அவர் ஒரிசாவில் ஆரம்பித்து பஞ்சாப் வரைக்கும் போய் உயிரை கொடுத்து அதை வந்து டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணுறார். டாக்குமெண்ட் பண்ணி அந்த புஸ்தகத்துக்கு பேர் த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா என்ன அந்த புஸ்தகத்துக்கு பேர். அதை அவர் உப்பு வேலி என்று நம்முடைய தமிழ் மொழியிலையும் இருக்குது. அந்த புஸ்தகத்தையும் அனைவரும் வாங்கி ஒரு தடவை வாசித்து பாருங்கள். இப்படி ஒரு வேலை இருந்ததே யாருக்குமே தெரியாத அளவில் தான் வச்சுருந்துருக்காங்க. அந்த உப்பு வேலியில் நம்முடைய இந்த சீன பெருஞ்சுவரை விட அதிக நீளம் உடையதாக இருந்திருக்கிறது. 2700 கிலோமீட்டர்னு சொல்கிறார்கள். அந்த உப்பு வேலியை பாதுகாப்பதற்கு 12,000 வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இந்திய வீரர்கள். அந்த உப்பு வேலியை பாதுகாக்கணுமா. ஏன்னா நம்மளுடைய மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வியாபாரம் பண்ண போயிடக்கூடாது, ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அடுத்த பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அதுவும் முக்கியமாக உப்பு சம்பந்தமாக. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சால்ட் டேக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஹெவி பெனால்ட்டி எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் நம்ம ஊரில் இப்போ கூட உப்பு போட்டு சாப்பிட்டியானா எல்லாருக்கும் கோவம் வந்துடும். ஏன்னா உப்பு வாங்குறதுக்கு உனக்கு வந்து வக்கு இல்லையான்னு அர்த்தம். அது அர்த்தம். ஏன்னா ஒரு காலத்தில் வாங்க முடியாத மாதிரி இருந்திருக்கு. அதனால் இந்த உப்பு வேலியை இந்த ராய் மேக்ஸ்ஹாம்ங்கிறவர் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்கார். அதுவும் புத்தக வடிவில் இருக்குது. இந்த தாது வருஷத்து பஞ்சத்துக்கு இந்த உப்பு வேலி ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் வேறு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் ஒன்றும் இல்லை, உப்பு போட்டால் சாப்பிட்றாங்க. அதுக்கும் வழி இல்லாத பண்ணிட்டோம், நம்முடைய ஆட்சியாளர்கள் பண்ணினாங்க. அந்த சமயத்தில் உலகத்தில் மாபெரும் பஞ்சம் வந்து நடந்துகிட்ருக்கு. 1 கோடி பேருக்கு மேலே இறந்து போயிட்டதாக பல பேர் எழுதுகிறாங்க. அந்த வருஷத்தில் அந்த கொடிய பஞ்ச காலத்துலேயும் 3,50,000 டன்னு வீட், ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ அனுப்புகிறோம். இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் வேலஸ் ஹூப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் ஆரம்ப காலம் அந்த பீரியட். அவர் ஒரு புக்கு போடுறார். அந்த புக்குக்கு பேர் த பீப்புள் ஆஃப் இந்தியா எ ஃபோட்டோ ஜர்னல் ரேசஸ் அண்ட் த ட்ரைப்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். அந்த புஸ்தகத்தில் நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்தில் மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறத அவர் ஃபோட்டோ எடுக்கிறார். அவர் மொத்த வேலையே அதுதான். அவருக்கு பேர் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் டெத்துன்னு வச்சாங்க. அந்த புஸ்தகத்தில் ஆடையே இல்லாமல் எலும்பும் தோலுமா, உடல் ஒட்டி, வயிறு ஒட்டி, இந்த கன்னங்கள்லாம் உள்ளே போய் மண்டை மட்டும் பெருசாகி எழுந்துக்க முடியாத வீதியில் கிடக்கிற மாதிரி ஒரு தாயுடைய மார்பில் பாலே இல்லை, அந்த ஒரு சின்ன குழந்தை, அதுவும் எலும்பு தோலுமா இருக்குது, அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, அது வாய் வச்சுன்னு இருக்கு, பால் இல்லை. இப்படியான பல புகைப்படங்களை அவர் ஃபோட்டோ எடுத்து அரசாங்கத்துக்கு அனுப்புகிறார். அதை அவர் ஆவணப்படுத்தினார். அவர் அதை ஒரு புஸ்தகமாக போட்டாருங்கிறது வேற. ஆனால் அப்படி அவர் ஆவணப்படுத்தினால இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறதும் அன்றைக்கி என்ன பிக்சர் இருந்ததுங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இப்படியான இந்த மக்கள் இறந்து போன சமயத்தில் நான் சொன்னேன், அந்த வருஷம்தான் 3,50,000 டன் கோதுமை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி இல்லை, எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த நாளில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இறந்து போயிருக்காங்க. மக்கள் இப்படி இருந்திருக்காங்கங்கிறத ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்த உடனே அன்றைய ஆங்கில அரசு என்ன பண்ணுறதுன்னா 60,000 பேரை கூட்டி அவர்களுக்கு ஒரு ராயல் ஃபீஸ்ட் கொடுக்குறது, சாப்பாடு, பெரிய டின்னர். எதுக்குன்னா த குவீன் விக்டோரியா அவங்க அரசாட்சி ஏற்கிறாங்க அந்த வருஷம். அந்த அரசாட்சி ஏற்பு வைபவத்தை கொண்டாட வேண்டும்ங்கிறதுக்காக அவர் ராயல் ஃபீஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த காலத்துலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஒரு பெரிய பேரழிவு நம்ம ஊரில் ஏற்பட்டுச்சுன்னா அதை துடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாநாடு போடுவாங்க. கொஞ்சம் இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஏன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது கன்றாவே நடந்திருக்கும். அது மக்கள் மனசில் இருக்கக்கூடாதுன்னு உடனே இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுட்டு இருக்கிற பாடம். ஆகையினால அந்த பஞ்சத்தை மறைப்பதற்கு ஆங்கில அரசு பெரிய அளவில் முயற்சி செய்தது. இந்த பீரியடில் ஆங்கில அரசாங்கத்துக்கிட்டேருந்து நமக்கு உதவி இல்லை, மக்களால் வரி கட்ட முடியல, இருந்தாலும் வரி கட்டித்தான் ஆகணும். இத்தனை கஷ்டங்கள்லையும் மக்கள் ஏதோ ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அது இங்கே இருந்த பல நல்ல உள்ளங்கள் தான் காரணம். பல பேர் தானம் பண்ணியிருக்காங்க, இருந்ததெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கஞ்சி தொட்டின்னு இப்படிலாம் பேசுகிறோம்ல, அதெல்லாம் அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. கடலை உருண்டை என்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்போ உருவானது. அதெல்லாம் ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், உணவு அளிக்க முடியும்னு சொல்லி இதெல்லாம் அவங்கவுங்களுடைய மனசுலேருந்து இப்படி செஞ்சான்னு அப்படி செஞ்சான்னு அரசாங்கம் ஒன்றும் செய்யல. நம்முடைய வணிகர்களெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் இருந்த மிக நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து அந்தந்த ஊர்களில் ஏற்படுத்தி அந்த பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உதவினார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.